கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளை நினைவு கூர்ந்து புனித வெள்ளியாக நாம் அனைவரும் அனுசரித்தோம். நாம் கிட்டத்தட்ட அதை ஒரு துக்கத்தின் நாளாகத்தான் நாம் அதை அனுசரித்திருப்போம். ஆம் பிரியமானவர்களே, மரணம் என்றவுடன் அது ஒரு கசப்பான ஒரு அனுபவம், ஒரு வேதனையான ஒரு அனுபவம், ஏதோ நமக்கு எதிரிடையான ஒரு அனுபவம் என்பது போலதான் நமக்கு ஒரு தோற்றம் வருகிறது. ஆம், ஆனால் வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மரணத்தின் மூலம் நமக்கு எவ்வளவு நன்மைகள், பெரிய ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். சமீபத்திலே ஒரு தாயார் இறந்து போனார்கள். நான் அங்கு சென்றிருந்தேன். அந்த தாயார் மிகவும் கர்த்தருக்காக அதிக நேரம் ஜெபத்திலே ஊழியம் செய்கிறவர்கள். அவருடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அங்கு சென்றிருந்தேன். அந்த அடக்க ஆராதனையிலே நான் கலந்து கொண்டிருந்தேன். அந்த இடத்திலே நான் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, அந்த தாயாரின் இறுதி ஊர்வலத்திலே நான் இருந்த பொழுது, தேவன் என்னோடு கூட அந்த மரணத்தை குறித்ததான 2 காரியங்களை என் உள்ளத்திலே என்னோடு கூட பேசினார். அதைத்தான் இந்த நாளின் செய்தியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆம், வேதம் கூறுகிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று. ஆதாயம் என்று சொன்னால் என்ன? ஆதாயம் என்பது லாபம், மரணம் என்பது லாபம் என்று வேதம் கூறுகிறது. என்ன லாபம் அது? சற்று யோசித்து பாருங்கள். அந்த தாயார் 80 வயதிற்கு மேலாகிறது. அத்தனை ஆண்டுகள் தேவனுக்காக அவர்கள் உழைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவராய் சந்தித்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேவனுக்காக எத்தனையோ நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்களை அவர்கள் அனுபவித்திருக்க கூடும். எல்லாவற்றையும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய குறைச்சல், நோய்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்திருக்க கூடும். அப்படி அனுபவித்த அவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தான் அவர்களுடைய மரண நாள். அதைத்தான் தேவன் எனக்கு உணர்த்தினார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு வியாபாரத்தை நாம் செய்கிறோம், அதற்காக பலவாறு பிரயாசப்படுகிறோம். அதிகமாய் கண் விழித்து உறங்காமல், தூங்காமல், உண்ணாமல் நாம் மிகவும் அதற்காக போராடுகிறோம். அதனுடைய லாபத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? இத்தனை நாள் நான் பட்ட பிரயாசத்திற்கு ஒரு பலன் வந்தது என்று சொல்லி நாம் துள்ளி குதிப்போம் அல்லவா? அதே போல பாருங்கள், ஒரு விவசாயியை எடுத்துக்கொண்டால் மிகவும் பிரயாசப்பட்டு கடினமாக வெயிலிலும் இருளிலும் அவர்கள் உழைத்து கண்ணும் கருத்துமாக ஒரு பயிரை அவர்கள் விளைவிக்கிறார்கள். அந்த விளைவித்த பயிரையெல்லாம் அறுத்து எடுத்து கொண்டு போய் அதை விற்று அந்த லாபத்தை பார்க்கும் அந்த நாளிலே அவர்கள் முகத்திலே எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு இருக்கும். இத்தனை நாள் நான் இதற்காக தான் இவ்வளவு பிரயாசப்பட்டேன், இவ்வளவாய் போராடினேன் என்று சொல்லி அவர்கள் எவ்வளவாய் அவர்களுடைய இருதயம் மகிழ்ச்சி அடையும் அந்த நாளிலே. அதே போன்றதுதான் நம்முடைய மரண நாள். அதுவரை நாம் இயேசு கிறிஸ்துவுக்காய் நாம் வாழ்ந்த வாழ்க்கை, பட்ட பாடுகள், போராடின போராட்டங்கள் எல்லாவற்றிற்கும் தேவன் நமக்கு பலனை கொடுக்கும் அந்த நாள் தான். நாம் பட்ட பிரயாசத்திற்கு லாபத்தை நாம் அனுபவிக்கும் நாள் தான் நம்முடைய மரண நாள் என்று தேவன் எனக்கு உணர்த்தினார். ஆம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று வேதம் கூறுகிறது. ஒருவேளை மரண நாள் எல்லாருக்கும் இப்படி லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கக்கூடுமா? சற்று யோசித்து பாருங்கள். வேதம் கூறுகிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஆகவே சாவு எனக்கு ஆதாயம் என்று. யாருக்கெல்லாம் கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறாரோ, யாரெல்லாம் கிறிஸ்துவின் ஜீவனை தரித்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தான் இந்த மரண நாள் ஒரு லாபமான ஒரு நாளாக இருக்க போகிறது.
அப்படியானால் மற்றவர்களை பற்றி என்ன? கிறிஸ்து இல்லாமல் மரிக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் அவர்களுடைய மரண நாள் நஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய, பெறக்கூடிய, வேதனையை பெறக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்க போகிறது. அதைதான் லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு கூறி போனார். ஆம், யாரெல்லாம் கிறிஸ்துவின் ஜீவனாக கொண்டிருக்கிறார்களோ, கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் லாபத்தை பெறக்கூடிய நாள், ஆதாயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள், சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக அவருடைய மரண நாள் கண்டிப்பாக மாறும். ஆகவே நம்முடைய மரண நாள் நமக்கு நன்மையானி செய்கிற ஒரு நாளாக இருக்க போகிறது. எவ்வளவு ஒரு சந்தோஷம்! இன்னொரு காரியத்தையும் தேவன் என்னோடு கூட பேசினார். அதையும் நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே துள்ளி குதிக்கக்கூடும். ஆம், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அவரோடு கூட 2 மனிதர்களும் அறையப்படுகிறார்கள். அதிலே ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். தான் பாவி என்பதை உணர்ந்து தன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுகிறான். அப்பொழுது அவனுக்கு இயேசு கிறிஸ்து என்ன கூறினார் தெரியுமா? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். அதை கேட்கும் பொழுது அவனுடைய இருதயம் எப்படியாய் துள்ளி குதித்திருக்கும். சற்று யோசித்து பாருங்க. அவன் சிலுவையிலே மரண வேதனையில், அவஸ்தையில் அவன் இருக்கிறான். அவனுடைய சரீரத்திலே ஆணிகள் கடாவப்பட்டு இருக்கிறது. சிலுவையில் அவன் தொங்கிக் கொண்டு இருக்கிறான். வேதனையின் மத்தியில் இருக்கிறான். ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்ட பொழுது ஒரே மகிழ்ச்சி அடைந்திருப்பான் என்றுதான் என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏன்? இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று. அவன் நினைத்திருப்பான், நான் இப்பொழுது பரதேசி போக போகிறேன், அதுவும் இந்த இயேசு கிறிஸ்துவோடு நான் பரதீசுக்கு போக போகிறேன் என்று சொல்லி வேதனை இல்லாத அந்த பரதீசுக்கு நான் எப்பொழுது நுழைவேன் என்று அவன் மிகவும் ஆர்வமாக இருந்திருப்பான். ஐயோ, அடுத்த நிமிடமே நான் மரித்தால் கூட நல்லது, நான் உடனடியாக இந்த இயேசுவோடு பரதீசுக்கு போவேனே என்று சொல்லி அவன் மரணத்தை ஆவலாய் உடனடியாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலே அவன் இருந்திருப்பான். அந்த கடைசி நேரத்திலே அவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள்! இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடன் அவனுடைய மரணம் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சந்தோஷமான, ஒரு நன்மையை கொண்டு வருகிற அவன் மரணமாக அவனுக்கு இருந்திருக்கும். சற்று யோசித்து பாருங்கள். அவன் பரலோகம் பரதீசுக்கு அவன் போகிறான். தேவன் அவனுக்கு, இயேசு கிறிஸ்து அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, அதைத்தான் அந்த தாயாரின் சடலத்தை நான் பார்க்கும் பொழுதும் என் இருதயத்திற்குள் அப்படித்தான் ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது. அந்த தாயார் ஒரு 10 மணி போல மரித்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் இப்படியாக யோசித்தேன். அன்று அதிகாலை விடிந்தவுடன் பரதீசிலே, பரலோகத்திலே ஒரு பெரிய பரபரப்பாக இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து அங்கிருந்து அந்த தாயாரை பார்த்து சொல்லி இருக்கக்கூடும், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று. ஆம், மிகவும் பரபரப்பாக பரலோகம் இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார், இந்த தாயார் இன்று பரதீசுக்கு வரப்போகிறார்கள், அவர்களை வரவேற்கும்படியாய், அவர்களுக்கான இடத்தை ஆயத்த பண்ணும்படியாய் பரலோகம் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் என்றுதான் என் மனதிலே ஓடிக்கொண்டிருந்தது. இதனை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னீர்கள் என்றால் இன்னொரு உதாரணத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்பொழுது இதனை உங்களால் அழகாக புரிந்து கொள்ள முடியும். சிறு வயதிலே ஒரு பிள்ளை தனது பெற்றோரை விட்டு வெளி தேசத்துக்கு போயிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். 20 ஆண்டுகள் கழித்து ஒருவேளை மறுபடியுமாய் தன் பெற்றோரை பார்க்க ஊருக்கு வருகிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். தன்னுடைய சொந்த தேசத்திற்கு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த பெற்றோர் எவ்வளவாய் அவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு அந்த பிள்ளையை வரவேற்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்வார்கள். அந்த பெற்றோர் ஒரு மிகவும் பெரிய பணக்காரர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பட்டணத்திலே அவர்கள்தான் ஒரு பெரிய பணக்காரர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்று சொன்னால்
தன்னுடைய பிள்ளையை வரவேற்பதற்கு அவர்கள் எவ்வளவு தடைபுடலாக அவர்கள் காரியத்தை செய்வார்கள். ஆம் பிரியமானவர்கள், அதே போலதான் இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் குழந்தைகளாய் இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவருடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். அவர் கூறுவார், சிறு வயதில் இந்த பூலோகத்திற்கு சென்ற என் மகள் 80 ஆண்டுகளை கடந்து இப்பொழுது என்னிடத்திற்கு மறுபடியும் வருகிறார் என்று சொல்லி அவர் மிகவும் ஆயத்தமாய் இருப்பார். கெட்ட குமாரன் கதையிலே பாருங்கள், அந்த இளைய குமாரன் தன் தகப்பனுடைய சொத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் எல்லாவற்றையும் விற்று நாசமாக்கின பின்பு தன் தகப்பனை தேடி ஓடி வரும் பொழுது தூரத்திலே தன்னுடைய வீட்டில் இருந்து அந்த தன்னுடைய மகனை பார்த்த அந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய வீட்டில் இருந்து ஓடி வருகிறார். தன்னுடைய கெட்ட குமாரனாக இருந்தாலும் அவன் என்னை தேடி வருகிறான் என்று சொல்லி அவனை வரவேற்கும்படியாய் ஓடி வருகிறான். ஏன்? பிள்ளையின் மீது உள்ள அன்பு, பிள்ளையின் மீது உள்ள பாசம், பிள்ளை தனக்கு விரோதமாய் செய்த காரியம், தன்னுடைய சொத்துக்களை அழித்து போட்டது, அது எதுவும் அவர் மனதிலே இருக்கவில்லை. என் பிள்ளை இன்று என்னை பார்க்க வந்திருக்கிறான் என்று சொல்லி ஓடோடி சென்று அனைத்து பரிசுகளை கொடுத்து உணவுகளை விருந்துகளை ஏற்பாடு பண்ணுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இதேதான் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு செய்கிறார். அதுதான் என் இருதயத்திற்குள், அந்த இறுதி அடக்க ஆராதனையில் என் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. இன்றைக்கு மரித்த இந்த தாயாருக்கு அதிகாலை வேளையிலே ஒருவேளை இயேசு கூறியிருக்கக்கூடும், பரலோகத்திலே இயேசு அறிவித்திருக்கக்கூடும், இன்றைக்கு இவள் என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் நாமும் ஒரு நாள் மரணத்தை சந்திக்கும் நாளிலே இயேசு கிறிஸ்து நம்மையும் சொல்லுவார் அல்லவா, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல். பரதீசிற்கு போவதற்கு யாருக்கு தான் பிடிக்காது? யாருக்கு தான் வாஞ்சை இருக்காது? பரதீசத்திற்கு போவோம், வா, நான் உன்னை கூட்டி சொல்லுகிறேன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளம் எவ்வளவு மகிழ்ச்சி அடையும். இந்த பூமியிலே நாம் இதுவரை பெற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை விட வேறு என்ன பெரிய பாக்கியம் இருக்கிறது? ஆம், அதேதான் அந்த தாயாரின் மரண ஆராதனையிலும் கூட தேவனோடு கூட பேசி கொண்டிருந்தார். ஆம், மரணம் என்பது நமக்கு ஒரு வேதனையான ஒரு சம்பவம் போல நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மரணம்தான் நமக்கு லாபத்தை கொண்டு வருகிறது, நாம் பட்ட பிரயாசத்திற்கான பலனை கொண்டு வருகிறது, நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, பரதீசுக்குள்ளும் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆம், நாம் இயேசு கிறிஸ்துவோடு வாழப்போகிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த மரணம் நமக்கு எவ்வளவு ஒரு நன்மையான ஒரு காரியம் என்பதை நாம் இன்று உணர்ந்திருப்போம் அல்லவா? அதைத்தான் தேவன் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார். ஆனால் முக்கியமான ஒரு காரியம், கிறிஸ்துவோடு கூட நாம் இருக்க வேண்டும். இந்த லாபத்தை எல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும். பரதீசிற்குள் நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஜீவன் நம்மில் இறங்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சாவு நமக்கு, நம்முடைய மரணம் நமக்கு நன்மையாக இருக்கும், லாபத்தை கொடுக்கும். இல்லாவிட்டால் நமக்கு வேதனையையும் நஷ்டத்தை மாத்திரமே கொடுக்கும். ஆம், வேதம் கூறுகிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நீ என்னை கூட பரதீசில் இருப்பாய்.